ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கார்ட்போர்ட் அண்ட் கொஞ்சம் வேஸ்ட்டு திங்ஸை வச்சு ஒரு வால் டெக்கர் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீழே ஒரு கார்ட்போர்டு வச்சுக்கோங்க. மேலே வந்து இந்த மாதிரி அதை மறைக்கிற மாதிரி ஒரு பெரிய கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. என்கிட்ட பெருசு இல்லைன்னு நான் ரெண்டு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். மேலே வைக்கிற கார்ட்போர்டு வந்து நம்ம கட் பண்ணி தான் வைக்க போகிறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த இதை மறைக்கிற மாதிரி எல்லா கார்ட்போர்டையும் ஈக்குவல் சைஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கணும். நான் ஒன்று 5 சென்டிமீட்டர் இருக்க மாதிரி கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம இது மேலே வச்சு இப்படி பேஸ்ட் பண்ண போகிறோம். வைக்கும்போது அதை விட கொஞ்சம் மேலே கீழே இருக்க கார்ட்போர்டை விட இது மேலே கொஞ்சம் நீட்டிகிட்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, மேலேயும் கீழேயும். இதுக்கப்புறம் நான் வந்து கட் பண்ண போகிறேன். ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி அங்கங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து எல்லாத்தையும் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் 2 சைடுமே கட் பண்ண போகிறேன். அப்போ கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்க மாதிரி இருந்துச்சு. இதை வச்சு ஒரு கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கலாம். கொஞ்சம் அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இல்லை, அதனால் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா கீழேயும் நான் அதே மாதிரி கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம அந்த கார்ட்போர்ட் மேலே ஒட்டப்போகிறோம். பார்த்திங்கன்னா நான் எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ கொஞ்சம் வேஸ்ட் திங்ஸ் வந்து எடுத்துருக்கேன். அதில் வந்து கொஞ்சம் பீட்ஸு, ஜிப்பு, வேஸ்டான ரிங்கு, பட்டன்ஸு, இயரிங்ஸு, கிளிப்பு, இந்த மாதிரி சேஃப்டி பின், பழைய காயின், இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த கார்ட்போர்ட் மேலே வந்து ஒட்ட போகிறோம். இதையும் ரொம்ப பர்ஃபெக்டாக இல்லாமல் அங்கங்கே இருக்க மாதிரி ஒட்டிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு அரேஞ்ச் பண்ணுற மாதிரி லைனாக ஒட்டினா நல்லா இருக்காது. அங்கங்கே நான் இது எல்லாத்தையும் ஒட்டிட்டேன். இப்போ நான் இதை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சுட்டு நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா பிளாக் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து இதை ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணிக்கோங்க. கம்ப்ளீட்டாக எல்லாத்து மேலேயும் எல்லா திங்ஸ் மேலேயுமே அடித்து ஃபுல்லாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா காப்பர் கலர் இருந்துச்சுன்னா அதை ஒரு ஸ்பாஞ்சில் வச்சு அது மேலே அங்கங்கே வச்சு எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும். காப்பர் கலர் இல்லைன்னா ஆரஞ்சு கலர் கூட எடுத்துக்கோங்க. அதுவும் ஒரு ஆன்டிக் லுக் தான் தருது. அதை வந்து இதில் அங்கங்கே வச்சு எடுத்துக்கோங்க. நான் வந்து டிஷ்யூ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஸ்பாஞ்ச் எடுத்து அதில் பண்ணுங்கள், அதில் இன்னும் நல்லா வரும். இந்த மாதிரி அங்கங்கே வச்சு எடுத்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆன்டிக் லுக் மாதிரி அழகாக க்ரியேட் ஆகிரும். இதை வந்து நம்ம வால் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அவ்வளோதான், நம்ம கிராஃப்ட் வந்து முடிஞ்சிச்சு. இது வந்து நம்மளுக்கு ஏதாவது ஃபேவரட் திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து இது மாதிரி இதில் வச்சு ஒரு மெமரிஸ் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.